காரியத்தை நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் வசனத்தில் வாசிக்கிறோம். யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது தென் தேசத்திலிருந்து, தெற்கு பகுதியிலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வடக்கு ராஜ்யத்துக்கு வந்து யெரொபெயாம் பலிபீடத்திலே நின்று கொண்டிருக்கையில் அவனுக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் முறைக்கிற இந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் வந்து போன வாரம் சொன்னேன் என்னன்னா, ரெகோபெயாம், சாலமோனின் மகனாகிய அந்த ரெகோபெயாம் இந்த மாதிரி எகிப்திலிருந்து வந்த யெரொபெயாம் நான் தகப்பனுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் 10 கோத்திரத்தையும் பிரித்து விட்டு போயிட்டான் என்று அவன் கண்டபோது ஒரு திரள் ஜனத்தை திரட்டுகிறான். அப்படிதானே? திரள் கூட்டத்தை திரட்டி அந்த வடக்கு ராஜ்யத்தின் மீது யுத்தம் பண்ணுவதற்காக புறப்பட ஆயத்தமாக இருந்தான் என்று வந்து பார்க்கிறோம். 21வது வசனம் 12:21 ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடு கூட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார், பெஞ்சமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போனான். யார் அழிப்பதற்கு? யெரொபெயாமை அழிப்பதற்கு போனான். ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் செமையா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ அவங்களோடு கூட போய் யுத்தத்துக்கு போக வேண்டாம். அதாவது இந்த ராஜ்யம் 2ஆனதுக்கு காரணமே யார் தான்? நான் தான். இது என்ன இல்லாமல் இந்த ராஜ்யம் 2ஆகவில்லை, நான் தான் இந்த ராஜ்யத்தை பிரித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே ஆண்டவர் சொல்லும்போது சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் அவன் யுத்தத்துக்கு போகாமல் அங்கேயே இருந்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சிருந்தா சாலமோனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு, அவனுடைய மகனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட அந்த 10 கோத்திரத்தையும் இந்த 1,80,000 பேரை கொண்டு போய் அவங்க நிர்மூலமாக்கி திருப்பிக்கு இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை கர்த்தர் செய்ய வேண்டாம் என்னட்டார். ஆனால் இங்கே யெரொபெயாம் பாவம் செய்த போது, பலிபீடத்தண்டையிலே தூபங்காட்ட நிற்கிற போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அப்படிதானே? யுத்தம் செய்ய வேண்டான கர்த்தர் யார் அனுப்புகிறாரு? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். மேக்சிமம் எல்லா ஸ்காலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, செமையா தான் ஒரு வேளை போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த செமையா தீர்க்கதரிசி போயிருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி எதற்காக அனுப்பப்பட்டார் அப்படின்னா என்னென்னா, அப்படின்னா என்ன, எதற்காக அனுப்பப்பட்டார் அப்படின்னா, அதாவது ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையுமே அழிப்பது, யாரையுமே கொல்லுவது, யாரையுமே நிர்மூலமாக்குவது தேவனுடைய விருப்பம் கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டா கர்த்தர் வந்து அந்த ஜனத்தை, அவருக்கு விரோதிகளை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார் என்று. இல்லை, தேவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசியை அனுப்பினதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ரெகோபெயாமுக்கு வாய்ப்பை தர்றார். ஏன்னா அவன் மனம் திரும்பணும், அவன் இந்த பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அதுதான் நோக்கமே. அல்லேலூயா. இவன் அந்த தூப பீடத்தில் போய் தூபம் காட்டுவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி அந்த இடத்துல போய் அந்த வார்த்தையை என்ன செய்தார், உரைத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23 வசனத்தையும் கடைசி 32வது வசனத்தையும் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:23. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ
அவன் தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் துன்மார்க்கன் சாவது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. அவன் என்ன செய்ய, பிழைக்கணும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவன் மனம் திரும்பணும், அவன் அதிலிருந்து விடுவிக்கப்படணும், அவன் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கணும். அப்படிங்கிறதுல தான் கர்த்தர் பிரியமா இருக்கிற. கடைசி வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சாகிறவனுடைய சாவை விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதிரி யெரொபெயாம் தப்பு செய்திருந்தால் என்றால் கர்த்தர் அதாவது ரெகோபயாமை வைத்து அழித்திருக்க முடியும், படைகளை வைத்தே கொண்டிருக்க முடியும். ஆனால் அந்த விஷயத்தை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். ஏனென்றால் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு தரார். அவன் மனம் திரும்பி அவன் பிழைக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆமாம், இதை தப்பாக எடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம சில நேரத்துல எல்லாம் நம்முடைய ஜபமெல்லாம் எப்படி இருக்குது தெரியும், நமக்கு விரோதமாக இருந்தானா அவன் சாக வேண்டும் என்று நினைக்கிறோம். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அவனை அப்படியெல்லாம் விடமாட்டார். நிறைய வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார் அவனுக்கு மனம் திரும்ப இருக்கு. அதனால தான் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்டா. ரெண்டாவது பார்த்தீங்க அதே வசனத்தில், இதோ மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீது வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உண்மையிலே பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யூதா வம்சத்திலிருந்து ஓசியா என்னும் ஒரு ராஜா என்ன செய்வான், வரப்போறான். அந்த ராஜா இந்த பலிபீடத்தில் பலியிட்டு மனுஷருடைய எலும்புகளை எல்லாம் இதில் சுட்டெரிப்பான் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓசியா ராஜா எப்போ வருவார் தெரியுமா, எப்போ வருவார்? இவரை குறித்ததான காலங்கள் எப்படி தெரியுமா, 300 வருஷத்துக்கு பிறகு வருகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரு, சொல்லி வைக்கிறார் பாருங்க. 300 வருஷம் இவர் வர்றதுக்கு, இந்த ஓசியா தீர்க்கதரிசி வர்றதுக்கு எத்தனை வருஷம்? 300 வருஷத்துக்கு முன்னதாகவே அவனை குறித்ததான ஆண்டவர் தரிசனத்தை, அவனை குறித்ததான நோக்கத்தை, திட்டத்தை இங்கே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். தெளிவாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 300 வருஷத்துக்கு முன்பதாக அவனுடைய அதாவது பெயர் என்ன என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவங்க அப்பா அம்மா பிறக்கல, அவங்க தாத்தா பாட்டி பிறக்கல, அந்த தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா பிறக்கல, 3 தலைமுறைக்கு ஆமென் பின்பதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் துல்லியமாக எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை எழுதி, அதனால தான் அந்த பாடலை பாடும்போது நம்ம பாடுறோம் என்னன்னா, அதாவது எலும்புகள் உருவாகவில்லை, நரம்புகள் உருவாகவில்லை, தசைகள் உருவாகவில்லை, தரிசனம் நிறைவேறினது. தரிசனம், என்னை குறித்ததான தரிசனத்தை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். சிம்சோனா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அதை தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துலேருந்து, அதாவது ஆதியாம புஸ்தகத்திலிருந்தே தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஏசப்பாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவனுடைய தீர்க்க தரிசனம் தான் பயங்கரமான தரிசனம். அவனை குறித்து அதுதான் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நம்ம எல்லா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நான் உள்ளங்கையில் கர்த்தர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் என்று. நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் தன்னுடைய கரத்தில் வச்சிருக்கிறார். ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இவன் பிறக்கும் போதே, இவன் பிறக்கிறதற்கு முன்பதாகவே, 300 வருஷத்துக்கு முன்பதாகவே இவனுடைய பெயர் ஓசியா என்றும், இவன் தாவீது வம்சத்திலே வருவான் என்றும், இந்த ரெகோபயாம் அந்த பலிபீடத்தை அந்த கட்டின அந்த பலிபீடத்திலே அவன் எலும்புகளை எல்லாம் என்ன செய்வான், அக்கினினால் சுட்டரிப்பான் என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரை குறித்து நல்ல கவனிங்க. தேவனுடைய பார்வையில்
நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய பெயரையும் கர்த்தர் தன்னுடைய புஸ்தகத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை குறித்ததான தரிசனம், உங்களை குறித்ததான நோக்கம், உங்களை குறித்ததான திட்டங்கள், உங்களுடைய பெயர். அம்மா எனக்கு பெயரிடப்படுவதற்கு முன்பதாகவே என்னுடைய பெயரை கர்த்தர் பரலோகத்தில் வச்சிருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஓசியான்னு சொன்னாரே, அந்த ஓசியா 300 வருஷத்துக்கு பிறகு பிறந்தான்ல, அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய பெயரையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமே. நம்ம தேவனுடைய நோக்கத்தை விட்டு நம்ம எங்கேயுமே திசை மாறி போக முடியாது. ஆண்டவர் நம்மை கொண்டு சொன்ன வார்த்தைகளை, நமக்காக சொன்ன வார்த்தைகளை நம்மை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கலை, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஓசியா ராஜா வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதை நம்மளால் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். இந்த யெரொபெயாம் தீர்க்கதரிசியை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அங்கே கர்த்தருடைய தாசர்கள் எழுதி வைத்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், உங்களை குறித்ததான தரிசனம், உங்களை குறித்ததான திட்டத்தை, உங்களை குறித்ததான நோக்கத்தை, உங்களுடைய பெயர் முதல் கொண்டு கர்த்தர் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாம் எதிர்காலத்திலே உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழணும், அவன் ராஜாவாக இருப்பான் என்று சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் அவனை ராஜாவாக, தாவீதின் வம்சத்தில் ராஜாவாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம எதிர்கால காலங்கள் நம்முடைய காலங்கள் எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம எப்படி தான் எந்த வழியில் எப்படி போனாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்குமே ஒழிய மற்றபடி என்ன செய்யாது. ஆமாம், நம்ம விரும்புகிறதோ நம்ம செய்கிறதோ நாடி போகிறதோ எதுவும் நமக்கு நடக்காது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம 300 வருஷ காலத்தை சொல்லுவார் என்றால் அதுக்கு முன்பதாகவே அவனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஒரு அடையாளத்தை ஒன்று சொல்லுகிறான். ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அன்றைய தினம் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். அதே மாதிரி நடந்துச்சா இல்லை? 5வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று என்று பார்க்கிறோம். ஆமாம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, ஏன் அந்த பலிபீடம் வெடித்தது, ஏன் பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல்கள் கொட்டுண்டு போச்சு? அவங்களுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு வல்லமை என்ன செய்தது, புறப்பட்டு தேவ ஆவியானவர் அந்த பலிபீடத்தை இடித்தார் என்று பார்க்கிறோம். அதில் இருக்கிற சாம்பல்கள் கொட்டுண்டு போயிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் பலியிடும் போது அந்த பலியிடப்பட்ட அந்த சாம்பலை அவன் பத்திரமா என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போய் பாளையத்துக்கு புறம்பே ஒரு சுத்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் அதை கொட்டணும். அப்படி தான் ஆசாரியர்கள் செய்வார்கள். லேவியராகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆனால் இங்கே இந்த பலிபீடத்தில் இருக்கிற சாம்பல் அசுத்தமானது என்று கர்த்தர் அந்த இடத்துலேயே அதை இடித்தபடினாலே அது அங்கேயே கொட்டுண்டு விழுந்து போயிடுச்சுன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அடையாளம் நடந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, மெய்யாகவே இந்த செமையா தீர்க்கதரிசி அல்லது இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லித்தான் இங்கே வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த பலிபீடம் வெடித்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுப்பி தான் வந்தாரு. கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்தபடினாலே ஆண்டவர் சொல்லி வந்தார் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த பலிபீடம் உடைந்தது. அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது பாருங்க. இல்லை, ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க.
என்னோட கூட சேர்ந்து நீங்கள் திருப்பங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, ஆமாம், இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம். இருந்தாலும் படிங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குமே இது பொருந்தும். வாசிமா. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவ்வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறு தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசிகளையும் சாக கடவன். பாருங்க, இந்த 21, 22வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. கர்த்தர் சொல்லாத வார்த்தையை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று உன் இருதயத்தில் சொல்வாயாகில். ஆண்டவரே பேசல, இந்த மனுஷனோடு கர்த்தர் பேசல அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்படி அறிவது? எப்படி நான் தெரிந்து கொள்ளுவது? இந்த மனுஷனோடு கூட கர்த்தர் பேசினார் என்கிற வார்த்தை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது? கர்த்தர் பேசாத வார்த்தையை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது என்று உன்னுடைய இருதயத்திலே நீ கேட்பாயானால், சிந்திப்பாயானால், சொல்லுவாயானால், கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் படிங்க. கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இங்கே சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அவன் யாரு? அவன் தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி. அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அது புரிஞ்சுதா? அப்போ ஆண்டவர் அதனாலதான் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தபோது பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு கேட்கறதெல்லாம், வாய் திறந்து கேட்கறது எதுக்கு தான் கேட்பான்? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீ காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் நிறைய அடையாளத்தை சொன்னார். யோனா எப்படி மீனின் வயிற்றில் 3 நாள் இந்த கடலில் இருந்தாதோ அதே மாதிரி மனுஷகுமாரன் 3 நாள் எங்கே இருப்பார்? ஆமாம், பூமியின் இருதயத்துக்குள் இருப்பார் என்றெல்லாம் சொன்னார். எப்பவுமே யூதர்கள் எதிர்பார்க்கிறது அடையாளத்தில் எதிர்பார்ப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறார், அவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் சொல்கிற வார்த்தை நிறைவேறும், அடையாளங்களோடு நிறைவேறும். அப்படி நிறைவேறவில்லை என்றால் அந்த தீர்க்கதரிசி யாரு? ஆமாம், கள்ள தீர்க்கதரிசி என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கயா. அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம்? நீ பயப்பட வேண்டாம். அதனால தான் அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லி வரும்போது அந்த பலிபீடம் அடையாளம் இடிக்கப்பட்ட அந்த பலிபீடம் சொன்ன போது, பலிபீடமே பலிபீடமே தீர்க்கதரிசனம் சொல்றார். ஹல்லேலூயா. இப்பவே நான் சொன்னதற்கு அடையாளம் என்னன்னா, இந்த பலிபீடத்தில் இருக்கிற இந்த இடிக்கப்பட்ட அதனுடைய சாம்பல்கள் என்ன செய்யும்? கொட்டப்படும் என்று அவன் சொன்ன அடையாளம் அப்படியே நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 28:9. சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க. அந்த தீர்க்கதரிசி சொல்லும் வார்த்தையின்படியே வந்தால், அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு சமாதானம் வந்துச்சுன்னா அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் மெய்யாய் அனுப்பி இருக்கிறார் என்று நீங்க என்ன செய்யணும்? விளங்க வேண்டும். இல்லை, இன்றைக்கும் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, எத்தனையோ விஷயங்கள் நடக்குதாங்க. எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறுதா என்ன? நம்ம இந்தியாவை விட்டுருவாங்க, பக்கத்தில்
கரூரில் ஒரு 41 பேர் செத்து போனான். அவனை குறித்து தானே தீர்க்க தரிசனம் எங்கேயாவது யாராவது சொன்னாங்களா? இந்த மாதிரி கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போது, ஆட்களெல்லாம் சொல்ல வேண்டாம், அதில் ஒரு 41 பேர் சாவாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த தீர்க்கதரிசிலாம் எங்கே போனாங்க? கரெக்டாக 1ஆம் தேதி மாத்திரம் என்ன செய்யுது, ஜப்பான்லேருந்து ஆரம்பித்து இங்கிலாந்து தேசத்துக்கு அப்படியே போய் அங்கேருந்து அப்படியே ஃப்ளைட்டில் பறந்து அமெரிக்கா வந்து, அமெரிக்காவில் வந்து அங்கங்கேயோ அப்படியே சுற்றி வந்து பூமி எதிர்ச்சி வருது, கடல் கொந்தளிப்பு வருது, வருஷம் சுனாமி நமக்கு வரத்தான் செய்யுது, வருஷம் பூமி எதிர்ச்சி வரத்தான் செய்யுது. இல்லை, எல்லா விஷயங்களும் நடக்கும். நமக்கு என்ன தீர்க்க தரிசனம்? நம்ம தேசத்தை குறித்ததான என்ன தீர்க்க தரிசனம்? இதை குறித்து யாருமே என்ன செய்யலை, சொல்லுகிறது கிடையாது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்கெல்லாம் மெய்யான தீர்க்கதரிசி நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அவங்கக்கிட்ட குறி கேட்குற மாதிரி நம்மளாம் கேட்குறோம். பைபிள் சொல்லுது, நான் வந்து முழுக்க நான் ஒரே விஷயந்தான் நான் வந்து ஒத்துக்கொள்ளுவேன். என்னன்னா, பைபிள் இருக்கிறதா நமக்கு தீர்க்க தரிசனமே. ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வேதத்தில் இருந்த வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்வார்? அதுதான் அதுதான் பேசுகிற வார்த்தை, அதுதான் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. குறி சொல்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் கேட்கக்கூடாது. அப்படி எல்லாமே நமக்கு நடந்திருக்குதா? யோசிச்சு பாருங்க, எல்லாமே நடந்திருக்கிறதா? இங்கே பாருங்க, அவன் சமாதானமாக அவன் சொல்லி சமாதானம் வந்துச்சுன்னா, நான் அனுப்பின தீர்க்கதரிசின்னு நம்பு. நான் சொல்லி வருகிறவன் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்தான் என்றாலும் நான் சொல்லுகிற தீர்க்கதரிசி என்று நீ நம்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒருவனும் செய்யாத பட்சத்தில் அவன் தீர்க்கதரிசியாக இருப்பதற்கான எந்த தகுதியுமே அவனுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இது வந்து வெறும், நல்லா கவனிங்க, வெறும் பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டுக்கும் சொல்கிறார். இல்லை, அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பா, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் படித்து பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் பாருங்க, அவங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்களோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? கிரியை நடப்பித்தார். அவங்க போகும்போது கிரியை மீன்ஸ் என்னன்னா, பேய்களை துரத்தினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், அற்புதங்களை செய்தார்கள், முடவனை எழுப்பினாங்க, சப்பானினை எழுப்பினாங்க, சூம்பின கைவுடையவனை சுகமாக்குனாங்க. இப்படி அற்புதங்கள் எல்லாம் அவர்களால் கிரியை நடப்பித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், அடுத்தது, அவர் கர்த்தர் அவர்களுடைய கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல ஒரு வசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்காக விசுவாசிகள் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க, பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4:29-30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து பாருங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு நீ அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? எங்கள் ஊழியக்காரங்க அற்புதம் நடத்தணும், எங்கள் ஊழியக்காரங்க அதிசயத்தை காண்பிக்கணும், அல்லேலூயா, பிணியாளிகளை குணமாக்கணும், உம்முடைய கரம் அவங்க மேலே நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்காக அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறாங்க ஆதி விசுவாசிகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நிறைய போதகர்கள் அற்புதங்களை அவங்களால செய்ய முடியல, அதிசயங்களை செய்ய முடியல? அவங்க பின்னாடி இருந்து விசுவாசிகள் அவங்களுக்காக என்ன செய்யறதில்ல, ஜெபிக்கிறது இல்லை. பாருங்க, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒருத்தருமே கை தூக்கலாம். அப்போ பாஸ்டருக்காக யாருமே ஜெபம் பண்ணுறதில்ல. இல்லை, முழுது எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த விசுவாசிகளை முழு தைரியத்தோடு அவங்க பிரசங்கம் பண்ணணும், அற்புதங்கள் நடக்கணும், அவங்க கரத்தினால அடையாளங்கள் நடக்கணும், பிணியாளிகள் குணமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. முழு தைரியமாய் அவங்க வசனத்தை பிரசங்கிக்கணும்.
அவங்க நல்ல ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். விசுவாசி எது செய்கிறோமோ இல்லை, இந்த ஜெபத்தை என்ன செய்யணும்? ஆமாம், ஆதி அப்போஸ்தல விசுவாசிகள் செய்தார்கள் பாருங்க. அதனால இந்த மாதிரி ஜெபம் செய்யும்போது தான் அற்புதங்கள் அடையாளங்கள் எங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது பாருங்க, 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 13:4 படிக்கிற என்னன்னா, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் மற்றும் அடையாளத்தின் நிமித்தமும் கோபப்பட்ட போது அவனை பிடியுங்கள் என்று ராஜா கையை நீட்டி பிடியுங்கள் என்று சொல்ல போது அந்த கையை அவனுக்கு என்ன செய்யல? ஆமாம், திரும்பி வரவே இல்லை என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13. அந்த பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக யெரொபெயாம் கேட்டபோது, பாருங்க, இந்த வார்த்தை யெரொபெயாம் கேட்டபோது யாரை பிடிக்க சொல்ற? தீர்க்கதரிசிய நீங்கள் பிடியுங்கள் என்றான். அப்படிதானே? பிடியுங்கள் என்றான். அப்போ நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிங்க. 4வது வசனம், பெத்தேலில் இருக்க அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். இப்படி நீட்டினான், அவரை பிடிங்க. இந்த பலிபீடத்துக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான்? எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான், எனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னான்னு சொல்லி இப்படி கையை நீட்டும் போது யெரொபெயாமுடைய கைகள் அப்படியே திரும்பவில்லை, மரத்து போய் நின்று வச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அவன் கை. ஒரு விஷயம் சொல்லட்டா, அவன் பலிபீடத்தில் அந்த 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 விக்கிரகாராதனை செய்யும் போது, அந்த விக்கிரகத்துக்கு பலியிடும் போது அவனுடைய கையை என்ன செய்யலை? கர்த்தர் எதுவுமே பண்ணலை பாருங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அவன் கையை நீட்டும் போது அவனுடைய கையை கர்த்தர் ஃப்ரீஸ் பண்ணிட்டார். புரிஞ்சுதா? அப்போ இந்த தீர்க்கதரிசி யாரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி? தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்றைக்குமே யாருக்கு விரோதமாக கையை நீட்டக்கூடாது சொல்லுங்க. இதெல்லாம் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டோம், நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டோம். கையை நீட்டாத, வாயம் பேசாத. ஹல்லேலூயா. ஆமாம், என்னைக்கு செய்யாதீங்க. ஆனால் திரும்பவும் கையை நீட்டி அவன் மறுத்து போன போது யாரை நோக்கி ஜெபம் பண்ண சொன்னான் தெரியுமா? இந்த தீர்க்கதரிசியே நோக்கி ஜெபம் பண்ண சொன்னான். சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதை திரும்ப யார் எடுத்தால் ரெக்கவர் பண்ணணும். அதனால தான் சில ஊழியக்காரங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக என்ன செய்வாங்க? திரும்ப அது ரொம்ப நாளாக இருக்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. இவன் சொல்கிறான், உன் தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள். இல்லை, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு விக்கிரகம் நம்மை ரட்சிக்காது, விக்கிரகம் இந்த நீட்டப்பட்ட கரத்தை திரும்ப முடக்க முடியாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. விக்கிரகம் ஒன்றுக்கு உதவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏசப்பா தான் அற்புதம் செய்வார். இஸ்ரவேலின் யெகோவா தெய்வம் தான் அவனுக்கு சுகத்தை தர முடியும். அந்த நீட்டப்பட்ட கடத்தை அவனை என்ன திரும்பவும் பெற முடியும் என்று அவனுக்கு மாத்திரம் நல்லா தெரிஞ்சிருச்சு. யெகோவா தெய்வம் தான் செய்வார், ஏசப்பா தான் செய்வார் அப்படிங்கிற காரியம். ஹல்லேலூயா. வருந்தி பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு திரும்ப அந்த வாய்ப்பை தரமாட்டேங்கிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அதாவது அவனுக்காக வருந்தி கேட்டான் என்று பைபிளை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. சமூகத்துக்கு போய் வேண்டிக் கொண்டு என்னுடைய கை முன்போல் இருக்கும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, வருந்தி கேட்டான். வருந்தி ஜெபம் பண்ணா, அப்பா இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருங்க,
ஹல்லேலூயா. ஒரு பீசச் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? பிச்சைக்காரனை போல கேட்ட. பீசச்சுன்னா கெஞ்சி கேட்கறது, வருந்தி கேட்டான். ஒரு தடவை அவனை மன்னிச்சிருங்க, இந்த ராஜாவுக்கு ஒரு சான்ஸ் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம், இவன் இனிமேல் வாழ்வான்னு. இதுதான் மத்தியஸ்தன், தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையில இருந்து பரிந்து பேசுக. இன்னைக்கு கூட ஏசப்பா நமக்காக அப்படி தான் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். எதுக்காக தெரியுமா? என் பிள்ளை ஒரு தடவை பாவம் பண்ணிட்டான், தயவு செய்து நீங்கள் மன்னிங்க. வலது பாரிசத்துக்கு உட்காந்து இயேசு கிறிஸ்து சும்மா உட்காந்துருக்கிறார் நினைச்சிங்களா? இல்லை, பரிந்து பேசுகிற ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை காண்பித்து, தன்னுடைய கரத்தை காண்பித்து, ஆணிகளால் கடவாப்பட்ட கரத்தை காண்பித்து, என்னுடைய பிள்ளை தப்பு பண்ணிட்டா, வழி விலகி போயிட்டா, ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஒரு சான்ஸை கொடுங்க, இவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு பேக் ஸ்லைடாக போனவங்களை எல்லாம் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவனுக்கு ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் இன்னும் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரல அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வராமல் இருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். வருந்தி கேட்டான். வருந்தி கேட்கும்போது பைபிளை வாசிக்கிறோம், அவனுடைய கை முன்னிருந்தபடியே சீர்பட்டது, திரும்ப அவனுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, அவன் அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். இவன் புத்தி பார்த்தீங்களா, லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தான். நீ வீட்டுக்கு வா, என்னோடு கூட வீட்டில் இருந்து அப்பம் பூசி இளைப்பாரு, உன்னை என்ன கேட்குறையோ அந்த வெகுமானத்தை நான் தருகிறேன் என்றான். ஆனால் இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னான் தெரியுமா? தேவனுடைய மனுஷன் ராஜாவைக்கு, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தால், நீ வீட்டில் வச்சிருக்கிற சொத்துல நீ பாதி கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் உம்மோடு வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையாய் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் அவன் போய்விட்டான் என்று பார்க்கிறான். சொன்னால் வீட்டில் பாதி கொடுத்தாலும் எனக்கு தேவை கிடையாது, உன் பணம் உம்மோடு கூடவே இருக்கட்டும், நீயே உன் பணத்தை வச்சுக்கோ. ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்துக்கு போறியா, பெத்தேலுக்கு போறியா, அங்கே அப்பம் சாப்பிடாத, தண்ணீர் குடிக்காத, யார்கிட்டையும் பேசாத, உன் தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு நீ திரும்பி வந்துட்டே இருன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யெரொபெயாம் அவன் வீட்டில எல்லாம் போய் பந்தி இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இருளின் ஆதிக்கத்திற்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அவனுடைய சாபக்கேடான விக்கிரக ஆராதனை மற்றும் விசுவாச துரோகத்தை வெறுக்கவே கர்த்தர் இந்த மாதிரி செய்ய சொன்னார். புரிஞ்சுதா? அவன் தேவனுக்கு விசுவாச துரோகம் பண்ணினான், வாக்கு தத்தங்களை மறந்து இவன் சுயமாய் முடிவெடுத்து சுய காரியத்தை அவன் செய்தபடினால ஆண்டவர் அந்த தேசம் தீட்டுப்பட்டது, விக்கிரகத்தினாலே தீட்டுப்பட்டது. ஆகவே அந்த தேசத்தில் போய் அங்கே நீ தண்ணி குடிக்காத, அப்பத்தை சாப்பிடாத, நீ போன வழியாக போகாமல் வேறு வழியாய் நீ திரும்பி வான்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஏன்னா அந்த தேசம் சாபக்கேடு அடைந்ததுனால அதில் நீ ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாது என்று சொல்லும் போது திரும்பி வர்றான். திரும்பி அவன் வர என்ன செய்தார், ஆரம்பித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கூட என்ன செய்யணும், இப்படி தான் இருக்குது. பைபிள் கொரிந்தியர்கள் புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு வசனம் சொல்கிறாரு, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வசனம் அது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 5:11 எடுங்க பார்க்கலாம், எடுத்து வாசிங்க. ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி இது, அதனுடைய சம்மதமான இருக்கும். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன், யாரு? விபச்சாரக்காரன். அவன் விபச்சாரம் செய்கிறவனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, வெறியனா ட்ரிங்க் பண்ணுறான்ல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால்
என்னென்ன சொல்ற, அவனோடு என்ன செய்யக்கூடாது, கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்ட உடனே கூட புசிக்கவும் கூடாது என்று இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார், சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன கேட்டகரி சொல்றாரு அவர், என்னென்ன காரியத்தை சொல்றாரு. ஒன்று யாரு, ஒன்று விபச்சாரக்காரன், அவன் பக்கத்திலேயே போய் உட்காரக்கூடாது. நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் அவனுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்கிறது, பக்கத்தில் உட்கார்ந்து தானே சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்ல, அவனோடு கூட கலந்திருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு காஸ்பல் சொல்லு, நல்ல எண்ணத்தோடு கூட அவனுக்கு நீ காஸ்பல் சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் அவனோடு கூட நீ கலந்து அவன் செய்கிற வேலையெல்லாம் நீ என்ன செய்யாத, துணை போகாத. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு சத்தியத்தை சொல்லு. அடுத்தது வாசிக்கிற, ஒன்று பொருளாசைக்காரன், அடுத்து விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனன், வெறியனாவது கொலைகாரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட நீ என்ன செய்யாத. ஆனால் எரோபையா பாருங்கள், அவனுக்கு எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதனால தான் இது ஒருவேளை தீர்க்க தரிசனத்தினுடைய அடையாளமாக இருக்கலாம். அவங்கூட என்ன செய்யாத, நிற்காத, சாப்பிடாத, புசிக்காத. அவனால் உன்னுடைய இருதயம் தீட்டாகிவிடும். ஏன்னா அந்த தேசம் சபிக்கப்பட்டதாய் மாறிவிட்டது விக்கிரகத்தினால என்று ஆண்டவர் சொன்னபோது அவன் பர்ஃபெக்ஷனாக திரும்பி வந்தான். ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிழவனான தீர்க்கதரிசி, இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை என்ன செய்தான், திருப்பி விட்டான். அதை குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வாரம் நான் சொல்லுகிறேன் பாருங்கள். தானியேலை குறித்து பைபிளில் இருக்குது. என்ன இருக்குது, அவன் ராஜாவின் போஜ பதார்த்தத்தினாலே தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் வருது. இல்லை, ராஜாவினுடைய போஜனம் யார் வேண்டாம்பா. சாலமோன் ராஜாவினுடைய போஜனம் எவ்வளோ பதார்த்தங்கள் நிறைந்திருந்தது. இல்லை, ஜனங்கள் வெறுத்தே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அதில் மான்களும் மிருக ஜீவன்களும் இருந்தது. ஆனால் இந்த போஜனம் வேற, அந்த போஜனம் வேற. ஏன் தானியேல் அதை சாப்பிடக்கூடாது என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார், தீட்டுப்படலாகாது என்று தீர்மானம் பண்ணினார்னா, அதாவது ஒருவேளை ராஜாவின் போஜனம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதாக இருக்கலாம். 2வது, நியாயப்பிரமாண முறைமைகளின்படி அந்த மிருகங்கள் கொல்லப்படாமல் இருக்கலாம். அல்லேலூயா. அந்த பிரமாணத்தின்படி செய்யப்படாமல் இருக்கலாம். ஆகவே தான் தானியேல் தன்னுடைய இருதயம் தீட்டுப்படலாகாது என்று எண்ணி தன்னுடைய இருதயத்தில் அவர் தீர்மானம் பண்ணி அந்நிய தேசத்தினுடைய ராஜாவின் அந்த போஜனத்தை அவன் சாப்பிடாமல் இருந்தான். மற்ற பிரதானிகளை விட சாலமோனும் அவனுடைய நண்பர்களும் மரக்கறிகளை சாப்பிட்டார்கள், காய்கறியை சாப்பிட்டார்கள், பருப்பு வகைகளை சாப்பிட்டார்கள். அவர்களை விட இவர்களுடைய முகம் ராஜாவின் சமூகத்துக்கு முன்பதாக பிரகாசமாக இருந்துச்சு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாச பிள்ளைகள் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கன்னு வெறும் சுண்டல் தானே அப்படின்னு வாங்கி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வச்சா அது என்னதான், நமக்கு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். இல்லை, நம்ம உண்மையிலுமே கையில் வாங்குறதுக்கே அது கூச்சப்படணும், வெக்கப்படணும். அது அப்படிதான், ஒன்றும் இல்லை வாங்கன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுங்க. சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி நீ என்ன செய்யலாம். பைபிள் சொல்லுது, கடையில் வாங்கப்பட்ட எந்த பொருளையும் நீ சாப்பிடலாம். ஆனால் ஒருவன் விக்கிரகத்திற்கென்று படைக்கப்பட்டது என்று அவன்